நீங்கள் இப்படி கையை வச்சுக்கோங்க, அப்படி ஷூட் பண்ணுங்கள், ஷூட். ஸோ ராக் ஸ்டாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். பேடாஷ், நான் பிழை, ஓகே, ஜலபுல ஜங்கு, விக்ரம், பத்தல 222, லைஃப் ஆஃப் பரம், வேஸ்டட், தாய் கிழவி, ஜவான், மேகம் கருக்காத. ஓகே, இது மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சப்கான்ஷியஸில் ஒரு கார்டை சூஸ் பண்ண போகிறீங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நான் அப்படி கார்டை கட் பண்ணிடுறேன். நான் ஜஸ்ட் இப்படி ட்ராப் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் மைக்கை இப்படி கிட்ட வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டே வரேன். ஸ்டாப் மட்டும் சொல்லுங்கள். ஸ்டாப். கரெக்டாக இங்கே ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. இந்த கார்டை எடுத்து நீங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. சொல்லக்கூடாது, நீங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. சொல்லக்கூடாது. படிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சாங் உங்கள் மைண்டில் இருக்குது. இங்கேருந்து அந்த சாங்கை வந்து டிஜேக்கு வந்து டெலிபதியில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் மைண்ட்லேருந்து அந்த சாங் எடுக்கிறோம். டிஜே ரெடி தான் வரவா, அண்ட் இந்த சாங்கை நீங்கள் சப்கான்ஷியஸாக செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு தான் எல்இடியில் முன்னாடியே உங்களுக்கு வந்து எல்இடியில் ப்ளே பண்ணலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ அனிருத் சார் என்ன சாங் பிக் பண்ணியிருப்பாங்கங்கிறத முன்னாடியே நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தெரியும் தானே சாங் என்னன்னு பாடுங்க. அதை எழுதி வச்சிருக்கோம். நான் ரெடி தான் வரவாங்கிறது தான் அவர் நினைக்க போறான்னு நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். எஸ், தேங்க்யூ. எப்படி இது பாசிபிள் புரியலையே. எஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் கிவ் ஹிம் a big round of applause. பேடாஸ்மா வரசாம ஓடிடு, பேடாஸ்மா ஓ வால சுருட்டிடு, பேடாஸ்மா யாரு? பேடாஸ்மா வரசாம ஓடிடு, லியோ ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம லெஜெண்டரி எஸ்பிபி சார் உடைய கோல்டன் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? அது ஐ காண்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ். ஏன்னா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ சாங்ஸ் ஆஃப் சார் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் தர்பாரில், அண்ட் பிஃபோர் தட் பேட்டை ஆல்சோ. அவ்வளோ ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலி நான் வந்து மத்தியானம் தான் எந்திரிப்பேன், ஆனால் சார் ரெக்கார்டிங் வந்து எப்பவுமே மார்னிங் 8 o'clock போயிடணும். ஸோ அப்படியே தூங்காமே போயிடுவோம். அண்ட் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார். அண்ட் எவ்ரி டைம் அவர் எவ்வளோ அப் டு டேட்டாக இருப்பார்னா, நம்ம லாஸ்ட்டாக என்ன பாட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு, அது எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் அது எல்லாமே சொல்லுவார். ஸோ எஸ்பிபி சார்னு ஒரு லெஜெண்ட். அவர் வந்து இன்றைக்கும் நம்மளோட மியூசிக் வழியாக நம்ம இப்போ கூட நான் ஒரு 2 days முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தேன். அவ கூட அவரோட பாட்டு கேட்டு தான் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ எஸ்பிபி சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அந்த பேரில் இந்த அவார்ட் வின் பண்ணுறது எனக்கு மட்டும் பெருமை இல்லை. ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி honored to have received this award. Thank you Behind Woods, and thank you to I think SPB sir's family who has made this happen. So thank you SPB sir, love you sir always. You are always there with us, so thank you SPB.